ஜெம் செய்திகளை வழங்குவோர் இதய மேட்ரிமோனியல். சிங்கிளா வாங்க, கப்பலா போங்க. ஜெயலட்சுமி நகர், ட்ரீம் பிளாட்ஸ் ஃபார் சேல். டிடிசி பீரரா அப்ரூவ் பிளாட்ஸ் விற்பனைக்கு. வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். கன்னியாகுமரி தொகுதி, விளவங்கோடு தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி இன்று பிரச்சாரம். ஒரு தொகுதியில் மட்டுமே மதிமுக போட்டியிடுவதால் பம்பரம் சின்னத்தை ஒதுக்க முடியாது, தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழகத்தில் இன்றுடன் முடிவடைகிறது வேட்புமனு தாக்கல். பாஜக வேட்பாளர் அண்ணாமலை, காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் உள்ளிட்டோர் வேட்புமனு தாக்கல். சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், பாமக தேர்தல் அறிக்கை வெளியீடு. பானை சின்னம் ஒதுக்க கோரி விசிக சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு. விசிக தாக்கல் செய்த மனு இன்று பிற்பகல் விசாரணை. பெங்களூர் குண்டுவெடிப்பு சம்பவம், தமிழகத்தில் 5 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. சென்னை புறநகரில் உள்ள 2 முக்கிய சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு, தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவிப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடர், இன்று ஐதராபாத் மும்பை அணிகள் மோதல். தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். கன்னியாகுமரி தொகுதி, விளவங்கோடு தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தமிழகத்தில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பசலியா நசரேத், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராணி ஆகியோரை ஆதரித்து இன்று பிரச்சாரம் செய்கிறார். இதற்காக அவர் நேற்றிரவு கன்னியாகுமரி வந்தார். அவரை கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் தளவாய் சுந்தரம் எம்எல்ஏ வரவேற்றார். இன்று மாலை நடைபெறும் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நாகர்கோவில் நாகராஜா கோவில் திடலில் தொண்டர்கள் வர தொடங்கினர். அதிமுக தொண்டர்களின் வருகையால் நாகர்கோவில் நகரில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாகர்கோவிலில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு இரவு சங்கரன் கோவில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பேசுகிறார். ஒரு தொகுதியில் மட்டுமே மதிமுக போட்டியிடுவதால் பம்பரம் சின்னத்தை ஒதுக்க முடியாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் திருச்சி தொகுதியில் மதிமுக சார்பில் துரை வைகோ போட்டியிடுகிறார். இவர் தனக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்தார். ஆனால் இதுகுறித்து பரிசீலிக்கப்படவில்லை. இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவசர வழக்கை தாக்கல் செய்தார். இந்நிலையில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் கேட்டு அளிக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தின் மீது இன்று காலை 9 மணிக்குள் இந்திய தேர்தல் ஆணையம் தகுந்த முடிவு எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் ஒரு தொகுதியில் மட்டுமே போட்டியிடுவதால் அந்த சின்னத்தை ஒதுக்க முடியாது என மதிமுக வழக்கறிஞர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது. மேலும் ஒரு கட்சிக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்டு இருந்த சின்னத்தை ஒரு தொகுதிக்காக பொது சின்னமாக அறிவிப்பது தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து இந்த வழக்கு இன்று பிற்பகலில் சென்னை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. கோவை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தமிழகத்தில் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது. இதையொட்டி கடந்த 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. இந்நிலையில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய கடைசி நாளான இன்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அவர் தனது வேட்புமனுவை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருமான கிராந்தி குமார் பாடியிடம் தாக்கல் செய்தார். இதில் மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன், மாநில துணைத் தலைவர் ராமலிங்கம், மாநில பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பாமக தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாமக தேர்தல் அறிக்கையை பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று வெளியிட்டுள்ளார். அதில் நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதை உறுதி செய்யப்படும் என்றும் அனைத்து சாதியினருக்கும் அவர்களின் மக்கள் தொகைக்கு இணையாக இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்துவோம் மற்றும் தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவோம் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையாக பாமக வெளியிட்டுள்ளது. வாக்குச்சாவடிக்குள் வாக்காளர்கள் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளுக்கு வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 20ஆம் தேதி தொடங்கிய நிலையில் இன்றுடன் முடிவடைகிறது.
இந்நிலையில் தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சத்யபிரதா சாஹூ நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் 100% வாக்களிக்க வேண்டும் கேட்டுக் கொண்டார். மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கடுமையாக அமல்படுத்தி உள்ளதாக கூறிய அவர் வாக்குச்சாவடிக்குள் வாக்காளர்கள் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பெங்களூர் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக தமிழகத்தில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். பெங்களூர் உணவக குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கில் தேசிய புலனாய்வு முகாமை விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. அதன்படி கர்நாடகத்தின் பல்வேறு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் தமிழகத்தில் 5 இடங்களில் இன்று என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். பெங்களூர் குண்டுவெடிப்பில் தொடர்புடைய கர்நாடகத்தைச் சேர்ந்த நபர்கள் சென்னையில் தங்கியதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சென்னை மண்ணடி உள்பட 5 இடங்களில் சோதனை நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரனூர் மற்றும் ஆத்தூர் சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஏற்கனவே 5 சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கட்டண உயர்வு நடைமுறைக்கு வர உள்ளது. இந்த நிலையில் பரனூர் மற்றும் ஆத்தூர் சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பான அறிவிப்பை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி பரனூரில் ஒரு வழி பயணம் மற்றும் அதே நாளில் திரும்பும் பயணம் ஆகியவற்றிற்கான கட்டணம் ரூபாய் முதல் ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. உள்ளூர் தனியார் வாகனங்களுக்கு மாதாந்திர பாஸ் கட்டணம் ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. இதேபோல் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் ஒரு வழி பயணம் மற்றும் அதே நாளில் திரும்பும் பயண கட்டணம் ரூபாய் முதல் ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. உள்ளூர் தனியார் வாகனங்களுக்கான மாதாந்திர பாஸ் கட்டணம் ரூபாய் வரையும், ஒரு மாதத்தில் 50 ஒற்றை பயணம் செய்வதற்கான மாதாந்திர பாஸ் கட்டணம் ரூபாய் முதல் ரூபாய் வரையிலும் உயர்ந்துள்ளது. குடியாத்தத்தில் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் கதிர் ஆனந்தை ஆதரித்து திமுக அமைச்சர் உதயநிதி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது எனது நண்பர் கதிர் ஆனந்தை உதயசூரியன் சின்னத்தில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்றும், இத்தேர்தலில் திமுக 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று புதிய பிரதமர் தேர்வு செய்யப்பட்டு முதலில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்றும் கூறினார். மேலும் நான் மோடியை பார்த்து கேள்வி கேட்பது போல் எடப்பாடிக்கு தைரியம் இருந்தால் மோடியை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா எனவும் கேள்வி எழுப்பினார். இதில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், குடியாத்தம் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் உள்ளிட்ட திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு கலந்து கொண்டு உரையாற்றினார். சென்னை திருவான்மியூரில் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு காங்கிரஸ் கமிட்டியின் தென் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் அடையார் துரை தலைமை தாங்கினார். கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு, வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா மற்றும் தென் சென்னை மாவட்ட பொறுப்பாளர் இமையா கக்கன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். கூட்டத்தில் தென் சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட துணைத் தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். எங்களுடைய வலிமையான கூட்டணி கட்சியான காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் இன்றைக்கு இங்கே திருவான்மியூரிலே அன்பிற்குரிய அண்ணன் தலைவர் தங்கபாலு அவருடைய பங்களிப்போடும் அவருடைய தலைமையோடும் மாவட்ட பொறுப்பாளர் அன்பிற்குரிய தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் துரை அவர்களுடைய தலைமையிலும் இங்கே இருக்கின்ற அத்தனை காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த முன்னணி நிர்வாகிகள், மிக குறிப்பாக தோழமை கட்சிகளுடைய வெற்றிக்காக பாடுபடுகின்ற காங்கிரஸ் தொண்டர்கள் அத்தனை பேரையும் சந்திப்பது மகிழ்ச்சி. அவர்கள் அனைவரிடமும் நான் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய இந்த எலும்பு முறிவின் காரணமாக என்னால் மேலே ஏறி அந்த இடத்திற்கு செல்ல முடியவில்லை. அவர்களே பெரிய மனது பண்ணி கீழே வந்து மரியாதை ஏற்றுக்கொண்டதற்கு அவர்களுக்கு மிகுந்த நன்றி. குன்னத்தூரில் அதிமுகவின் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் நடைபெற்றது. அதிமுக சார்பில் திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளராக பெருந்துறையைச் சார்ந்த அருணாச்சலம் என்பவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதனையடுத்து திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் குன்னத்தூர் மற்றும் ஊத்துக்குளி ஒன்றிய நகர அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் கோவை மண்டல தேர்தல் பிரிவு பொறுப்பாளருமான SP வேலுமணி, ஈரோடு புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KK செங்கோட்டையன், பவானி சட்டமன்ற உறுப்பினர் கருப்பணன், முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், முன்னாள் அமைச்சர் MSS ஆனந்தன் ஆகியோர் தலைமையேற்று
திருப்பூர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் அருணாச்சலத்தை அறிமுகப்படுத்தினர். இதில் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார், பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் குணசேகரன், சிவகாமி, பழனிசாமி, ரமணிதரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சத்யபாமா, காளியப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் எஸ்பி வேலுமணி உரையாற்றினார். சுத்தி சுத்தி ஏதோ போயிட்டே இருப்போம். இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய யார் பெரும்பாலும் மக்களுக்காக மக்களுக்கு தெரியும். குடியாத்தத்தில் நடைபெற்ற பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளர்களின் அறிமுக கூட்டத்தில் பாமக முன்னாள் மத்திய அமைச்சர் சண்முகம் பங்கேற்றார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே பாஜக கூட்டணி கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பாமக முன்னாள் மத்திய அமைச்சர் சண்முகம் கலந்து கொண்டு பாஜக கூட்டணியின் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகத்தை அறிமுகம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பாஜக கூட்டணி கட்சியின் வேலூர் தொகுதி வேட்பாளர் சண்முகம் பேசினார். அப்போது தமிழகத்திலேயே அதிக வாக்கள் வித்தியாசத்தில் பாஜக கூட்டணி வேட்பாளராக அமோகமாக வெற்றி பெறுவேன் என்று கூறினார். மேலும் கடந்த தேர்தலின் போது எனது தோல்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் வீரமணிதான் காரணம் என்றும் தற்போது உள்ள திமுக எம்பி மக்களை சந்தித்து உள்ளாரா என்று கேள்வி எழுப்பினார். கூட்டத்தில் தமாக மாவட்ட தலைவர் அருணோதயம், புதிய நீதி கட்சியின் மாவட்ட செயலாளர் செந்தில், முன்னாள் அமைச்சர்கள் பாண்டுரங்கன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி தலைமை தேர்தல் அலுவலகத்தை நாடாளுமன்ற வேட்பாளர் TR பாலு திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக தலைமையிலான பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகத்தை பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தலைமையில் நாடாளுமன்ற வேட்பாளர் TR பாலு மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் ஆகியோரின் திருவுருவப் படத்திற்கு நாடாளுமன்ற வேட்பாளர் TR பாலு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி ஆகியோர் கூட்டணி கட்சி நிர்வாகிகளிடம் தேர்தலில் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்றும் சிறப்புரையாற்றினர். இதில் இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள், மகளிரணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நீலகிரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான அருணா மற்றும் கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கேரள காவல்துறை உயர் அதிகாரிகள், நீலகிரி காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் நீலகிரி மாவட்ட தேர்தல் பணிக்குழுவினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மூதாட்டியை கொலை செய்துவிட்டு 5 சவரன் நகையை பறித்து சென்ற குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தேனி மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. தேனி மாவட்டம் போடி ராசிங்கபுரத்தைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் புதிய வீடு கட்டி வந்துள்ளார். அப்பொழுது வீடு கட்ட போதிய பணம் இல்லாத நிலையில் பணத்திற்காக கடந்த 2014ஆம் ஆண்டு அப்பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த பாக்கியவதி என்ற மூதாட்டியை கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த 5 சவரன் நகையை பறித்து சென்றுள்ளார். இந்நிலையில் மூதாட்டியின் உறவினரான ராஜசேகரன் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தேடி வந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் மூதாட்டியை நகைக்காக கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து மூதாட்டியை கொலை செய்த குற்றத்திற்காக ஆயுள் தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும், நகையை திருடி சென்றதற்காக 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதம் என 2 பிரிவுகளில் தீர்ப்பு வழங்கி மகிழா விரைவு நீதிமன்ற நீதிபதி கோபிநாதன் தீர்ப்பு வழங்கினார். சேலம் அருகே மைத்துனியை பாலியல் பலாத்காரம் செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே உள்ள பெரிய சோரகை கிராமத்தைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த நந்தினி என்ற பெண்ணை கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு பெற்றோர் எதிர்ப்பை மீறி காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் கடந்த ஓராண்டாக சுரேஷ்குமார் நந்தினியை அடித்து உதைத்து தாய் வீட்டிற்கு சென்று நகை பணம் வாங்கி வருமாறு கூறி கொடுமை செய்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையறிந்த நந்தினியின் தங்கை கௌசல்யா அக்காவை பார்ப்பதற்காக அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டில் நந்தினி இல்லாத நிலையில் தனியாக இருந்த சுரேஷ்குமார் கௌசல்யாவை பலவந்தமாக வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். மேலும் அதை அவரது செல்போனில் வீடியோ எடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட அக்கா, தங்கை இருவரும் ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சுரேஷ்குமார் மீது புகார் கொடுத்துள்ளனர். அதன் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் தலைமறைவாக இருந்த சுரேஷ்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேர்தல் பிரச்சாரம் துவங்கும் முன் பிரசித்தி பெற்ற தட்சணகாசி கால பைரவர் திருக்கோயிலில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி சுவாமி தரிசனம் செய்தார். தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் சௌமியா அன்புமணி நாளை பிரச்சாரம் துவங்க உள்ள நிலையில் முன்னதாக அதியமான் கோட்டையில் அமைந்துள்ள
பிரசித்தி பெற்ற தட்சணகாசி கால பைரவர் திருக்கோயிலில் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என மனமுருகி சுவாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சியில் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் SP வெங்கடேஸ்வரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் பசுமை தாயகம் அமைப்பினர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி கம்பம் சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. தேனி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் தங்க தமிழ் செல்வனுக்கு தேர்தல் வாக்கு சேகரிப்பு மற்றும் பூத் கமிட்டி செயல்பாடுகள் குறித்து கம்பம் சட்டமன்ற தொகுதியின் செயல் வீரர்கள் கூட்டம் தேனி தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் கம்பம் சட்டமன்ற உறுப்பினருமான என் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக தேர்தல் பணி பொறுப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கம்பம் செல்வேந்திரன், ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன், பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார், கம்பம் வடக்கு நகர செயலாளர் வீரபாண்டி, தெற்கு நகர செயலாளர் பால்பாண்டி, கூடலூர் நகர செயலாளர் லோகன் துரை, காங்கிரஸ் மாவட்ட தலைவர் முருகேசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி சுருளி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள், தமுமுக மாவட்ட நிர்வாகி அப்பாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சத்யாதேவி உடல்நலக் குறைவு காரணமாக 3 மணி நேரம் காத்திருந்து தனது வேட்புமனுவை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் தாக்கல் செய்தார். மதுரை வடபழஞ்சி அருகே உள்ள மணப்பட்டியைச் சேர்ந்த திரைப்பட நடிகர் பரணியின் உடன்பிறந்த சகோதரி சத்யாதேவி என்பவர் அரசு உதவி பெறும் கல்லூரி ஒன்றில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சத்யாதேவி உடல்நலக் குறைவு காரணமாக 3 மணி நேரம் காத்திருந்து விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் படத்துடன் 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களுடன் ஊர்வலமாக சென்று தமிழன்னை மற்றும் திருவள்ளூர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அதன் பின்னர் தனது வேட்புமனுவை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் தாக்கல் செய்தார். ஓடும் ரயிலில் பொதுப்பேட்டையில் சீட் பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் பயணிகள் அபாய சங்கிலியை இழுத்து ரயிலை நடுவழியில் நிறுத்தியதால் பரபரப்பு நிலவியது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வழியாக பெங்களூரிலிருந்து சென்னை செல்லும் லால்பாக் எக்ஸ்பிரஸ் ரயில் பொதுப்பேட்டையில் சீட்டில் துணி மூட்டைகளுடன் வாலிபர் ஒருவர் படுத்து உறங்கிக் கொண்டிருந்துள்ளார். ரயில் காட்பாடி ஸ்டேஷனில் நின்று புறப்படும் போது சீட்டில் உறங்கிய வாலிபரிடம் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் சேகர் என்பவர் துணி மூட்டைகளை சீட்டுக்கு கீழே வைக்குமாறும் எழுந்து உட்காருமாறும் தெரிவித்துள்ளார். மேலும் சில வாலிபர்களும் சீட்டில் உட்கார்வதற்கு இடம் கேட்டுள்ளனர். அப்போது அந்த பெட்டியில் இருந்த மும்பை புனேவைச் சேர்ந்த சங்கீதா, அவரது மகன் சச்சின், மகள்கள் ஜோதி, ஹேமலதா ஆகியோர் பயணிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் சேகர் தன்னையும் மற்றொரு வாலிபரையும் வட மாநில பெண்கள் பிளேடு மற்றும் நகங்களால் கீறி உள்ளனர் என்று சக பயணிகளிடம் தெரிவித்தார். இந்த சம்பவம் ரயில் பயணிகளிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக ராணுவ வீரர் சேகர் அளித்த புகாரின் பேரில் ரயில்வே காவல்துறையினர் மற்றும் RPF காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேர்தல் களத்தில் தனித்து நின்று வெற்றி காண்பதே எங்களின் குறிக்கோள் என்று சென்னை அடையாறில் வேட்புமனு தாக்கல் செய்தபோது நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் தமிழ்ச்செல்வி தெரிவித்துள்ளார். சென்னை அடையாறில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் தென் சென்னையில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் தமிழ்ச்செல்வி தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் பெருசு இல்லை என்றும் எண்ணம் தான் பெருசு என்றும் தேர்தல் களத்தில் தனித்து நின்று வெற்றி காண்பதே எங்களின் குறிக்கோள் என்றும் தமிழ்ச்செல்வி தெரிவித்தார். இப்பொழுது முறையாக சின்னம் அறிவித்த பிறகு நாங்கள் இப்போ இன்னைக்கு இங்கே வந்து பதிவு பண்ணியிருக்கோம். பிறகு நாங்கள் தொடர்ந்து களம் காணுவோம். கட்சியின் சின்னம் பெருசு இல்லை, நாம் தமிழர் கட்சியினுடைய எண்ணம் பெருசு, கொள்கை பெருசு. ஆமா, தேர்தல் வரும்போது வந்துடும். நாங்கள் திரும்பவும் சொல்றேன், சீமான் மட்டும்தான் எங்கள் சின்னம். சீமானுடைய எண்ணம் நல்லா சென்று பரவி இருக்கு. அதனால எங்களுக்கு சின்னம்லாம் ஒரு பொருட்டே இல்லை. வந்தால் அதை நாங்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை எங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அவங்க விரைவாக அதை வந்து தமிழகம் முழுவதும் பரவிடுவாங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கரூரில் நடன பயிற்சி வகுப்பு நடத்துவதாக கூறி இளம் பெண்களை சீரழித்த நபர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி காவல்துறை கண்காணிப்பாளரிடம் நடன கலைஞர்கள் புகார் அளித்தனர். கரூர் தொழிற்பேட்டையைச் சேர்ந்த மதியழகன் நடத்தி வரும் சன் ஸ்டார் என்ற நடன குழுவில் திருச்சி மாவட்டம் முசிறி சேர்க்குடி மேலத்தெருவைச் சேர்ந்த நீலேஷின் மனைவி ஜெயஸ்ரீ உட்பட மேடை நடன கலைஞர்கள் பணியாற்றி வந்தனர். இதேபோன்று நடன பயிற்சி அளிப்பதாக ஏராளமான இளம்பெண்களை அழைத்து வந்து விபச்சார தொழிலில் ஈடுபடுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் ஜெயஸ்ரீ என்பவரையும் விபச்சாரத்திற்கு வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதற்கு உடன்படாத ஜெயஸ்ரீ 3 நாட்களாக அறைக்குள் அடைத்து வைத்து மதிய அழகனும் அவரது கூட்டாளிகள் பிரவீன் மற்றும் பிரீத்தி ஆகியோர் இரும்பு கம்பி, பட்டா, கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கி துன்புறுத்தியுள்ளனர். இதில் காயமடைந்த ஜெயஸ்ரீ அங்கிருந்து தப்பித்து சென்று கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனைத் தொடர்ந்து ஜெயஸ்ரீ பசுபதிபாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
இதனைத் தொடர்ந்து ஜெயஸ்ரீயை துன்புறுத்திய சம்பவம் அறிந்த தமிழக மேடை நடன கலைஞர்கள் நலசங்கத்தின் மாநில தலைவர் அஜித் ராஜா தலைமையில் நடன கலைஞர்கள் ஒன்று திரண்டு கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மதுரையைச் சேர்ந்த பெண் சல்மா செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் கடந்த தேர்தலில் கொடுத்த எந்த வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளார் என்று நாகர்கோவிலில் அதிமுக வேட்பாளர் பசலியா நசரத் கேள்வி எழுப்பியுள்ளார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பசலியா நசரத் என்பவர் நாகர்கோவிலில் அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா வழியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜாதி மத பாகுபாடின்றி ஆட்சி நடத்தினர் என்றும், ஆனால் மக்கள் நலனில் அக்கறை இல்லாத திமுக அரசு தற்போது ஊழலில் திளைத்து வருகிறது என்றும், கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகம் இருண்ட காலமாக மாறியுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் கடந்த தேர்தலில் கொடுத்த எந்த வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளார் என்று கேள்வி எழுப்பிய அவர், ஹிந்தியை தாய்மொழி போல் பேசும் திறன் கொண்டவன் தான் என்றும், நாடாளுமன்றத்தில் பேசி மக்கள் நலத்திட்டங்களை பெற்றுத் தருவேன் என்றும், லஞ்ச ஊழல் இல்லாத நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவேன் என்றும், எனவே இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெறச் செய்யுங்கள் என்றும் வாக்காளர்களை அதிமுக வேட்பாளர் பசலியா நசரத் கேட்டுக் கொண்டார். அவர்கள் ஏற்றுமதி செய்தால் 14,000 ரூபாய் அரசாங்கம் அவர்களுக்கு சைபண்டாக கொடுக்கிறது. ஆனால் 1000 கோடி பெருமானம் உள்ள அந்நிய செலவான ஈட்டுகின்ற மீனவர்களுக்கு எந்த சலுகையும் இல்லை. இது என்ன நியாயம்? எனவே குமரி மாவட்ட மக்களே, சிந்தியுங்கள், செயல்படுங்கள். இரட்டை இலைக்கு உங்களோட வாக்கை அளித்து இந்த பசலியானை வெற்றி பெறச் செய்யுங்கள். நான் உங்களுக்காக வாதாடுவேன், போராடுவேன். இன்னும் ஒன்றை சொல்கிறேன், லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் இந்த மாவட்டத்தில் செயல்படுவேன். திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனை அருகே மகளின் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் அடுத்த வேப்பமட்டு பகுதியைச் சேர்ந்த முரளிதரன் என்பவருக்கும் ஷாலினி என்பவருக்கும் திருமணம் நடைபெற்ற நிலையில் குழந்தை ஏதும் பிறக்காத காரணத்தினால் அடிக்கடி ஷாலினியை கணவர் துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஷாலினி மர்மமான முறையில் உயிரிழந்து விட்டார். இதனையடுத்து பெண்ணின் உறவினர்களுக்கு தகவல் அளிக்காமலும் காலம் கடந்து காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் திருவள்ளூர் காவல்துறையினர் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மகளின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து பெண்ணின் உறவினர்கள் கலைந்து சென்றனர். வேப்பூரில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் கூட்டுரோடு பகுதியில் ஆட்டோவில் வைத்து கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக வேப்பூர் காவல் நிலையத்திற்கு அப்பகுதி மக்கள் தகவல் அளித்துள்ளனர். இதனையடுத்து அங்கு சென்ற போலீசார் ஆட்டோவில் சோதனை செய்தபோது அதில் கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நேபாள நாட்டைச் சேர்ந்த ஜெனிஸ் மற்றும் வேப்பூர் அருகே நாரையூர் கிராமத்தைச் சேர்ந்த மும்மூர்த்தி ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்த 100 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது உலக செய்திகள். பிஜி தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரெக்டரில் 6.4 பதிவாகியுள்ளது. பிஜி தீவின் தலைநகர் சுவா பகுதியில் இன்று காலை 6:58 மணியளவில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரெக்டர் அளவுகோலில் 6.4 பதிவாகியுள்ளது. இதனை தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பொருள் இழப்புகள் உள்ளிட்ட விவரங்கள் எதுவும் வெளிவரவில்லை. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. அதன்படி மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், நெல்லை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 8 மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 49,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
சென்னையில் இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் 15 ரூபாய் அதிகரித்து 6215 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் 120 ரூபாய் அதிகரித்து 49720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் 24 கேரட் தூய தங்கம் 1 கிராம் 6780 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 54240 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 80 ரூபாய் 20 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளி 80200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 478 புள்ளிகள் அதிகரித்து 72948 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 135 புள்ளிகள் அதிகரித்து 22139 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜம் தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி தொகுதி விளவங்கோடு தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி இன்று பிரச்சாரம். ஒரு தொகுதியில் மட்டுமே மதிமுக போட்டியிடுவதால் பம்பரம் சின்னத்தை ஒதுக்க முடியாது, தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழகத்தில் இன்றுடன் முடிவடைகிறது வேட்புமனு தாக்கல். பாஜக வேட்பாளர் அண்ணாமலை, காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் உள்ளிட்டோர் வேட்புமனு தாக்கல். சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், பாமக தேர்தல் அறிக்கை வெளியீடு. பானை சின்னம் ஒதுக்க கோரி விசிக சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு. விசிக தாக்கல் செய்த மனு இன்று பிற்பகல் விசாரணை. பெங்களூர் குண்டுவெடிப்பு சம்பவம். தமிழகத்தில் 5 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. சென்னை புறநகரில் உள்ள 2 முக்கிய சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு, தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவிப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இன்று ஐதராபாத் மும்பை அணிகள் மோதல். தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.